இன்று நம் வீட்டில் என்ன விசேஷம் நடக்கிறது? இன்று போகி பண்டிகை. பழையதை விடை கொடுத்து புதியவற்றை வரவேற்கும் நாள் இது. நம் வீட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களிலும் கூட வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை பொங்கலுக்கு முந்தைய நாள், அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை அடுத்து தைப்பொங்கல், அதற்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் என தொடங்கி காணும் பொங்கலுடன் முடிவடையும். கடந்த வருடத்தின் அறுவடைக்காகவும் வரும் வருடத்தின் வேளாண்மை செழிக்கவும் விவசாயிகள் இறைவனுக்கும் விவசாயத்திற்கு அடிப்படையான மழை மற்றும் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. விவசாய உபகரணங்களான கலப்பை, மாடுகள் அனைத்திற்குமே மரியாதை செய்து வணங்குவார்கள். பொங்கல் பண்டிகை வந்தாலே மக்கள் வீடு முழுவதும் சுத்தப்படுத்தி வீட்டிற்கு புதிதாக வெள்ளை அடித்து பழைய பொருட்கள், தேவையற்ற குப்பைகள், உடைந்த பொருட்கள் போன்றவற்றை சேகரித்து ஒரு இடத்தில் எரிப்பார்கள். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக இவற்றை எரிக்க வேண்டும். வீட்டு வாசலில் மாட்டின் சாணம் மற்றும் மஞ்சள் கலந்த நீர் தெளித்து வண்ணப் பொடிகள், அரிசி மாவு கோலமிட்டு புதிய பானைகளை வைத்து மறுநாளில் பொங்கலுக்கு தயாராவாங்கள். போகி என்று சொன்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழையன கழிதல் என்றால் அவை பொருட்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்மிடம் இருக்கும் தீய குணங்களாக கூட இருக்கலாம். அந்த வகையில் அதிகப்படியான கோபம், எதிர்மறையான எண்ணங்கள், பகை உணர்வு, பொறாமை போன்றவற்றை இந்த போகியிலிருந்து விட்டுவிடும் பழக்கத்தையும் நாம் கடைபிடிக்கலாம். தீயன யாவையும் தீயிலிட்டு எரித்திடுவோம். நல்லதொரு விடியலை கொண்டாடுவோம். இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நமது குட்டிக் கதைகள் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள்.